நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனுக்கு தேவையான ஒரு சில செட்டிங்கை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்க போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்கு பயனுள்ள ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் எந்த செல் நெட்வொர்க் ப்ரொவைடரை பயன்படுத்துகிறீங்க? ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடாஃபோன், இதுதான் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த நாளே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்க? எதை பயன்படுத்தினாலும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, அதாவது டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டவருக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரேஞ்ச் கிடைக்குது, இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் இங்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கெலாம் பிரத்யேகமான அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, 2 விதமான அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் எது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுதோ அதை உங்கள் ஃபோனில் நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சிக்னல். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். 5G, 4G, 3G இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அக்ரி பண்ணுங்கள். அப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் பெர்மிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோக்காக ஒன்லி திஸ் டைம் யூ ஆர் ஆல் செட், லெட்ஸ் கோ. இன்டர்நெட்டோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை நான் டேப் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளவு, அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு இந்த அப்ளிகேஷன் காட்டி கொடுத்துரும். ஸோ டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் 5.6. அப்புறம் அப்லோட் ஸ்பீடு நமக்கு இப்போ காட்டும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இதுதான். அதாவது நான் ஜியோ சிம்மை யூஸ் பண்ணுறேன். 4G பார்த்தீங்கன்னா டேட் எல்லாமே இருக்குது, இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ டெஸ்ட் கூட பண்ணலாம். இந்த பட்டனில் வீடியோ டெஸ்ட் பண்ண முடியும். டேப் பண்ணுறேன். இப்போ வீடியோ டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட ரிசல்ட்டையும் நீங்கள் இந்த ஓப்பன் சிக்னலில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள், இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. 2வது ஆப்ஷனை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி நெட்வொர்க் என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும். ஸோ இப்போ அவைலபிலிட்டி நெட்வொர்க் 4G மட்டும்தான் 100% டிஸ்பிளே ஆகுது. 5G இல்லை, 3G இல்லை, 2G இல்லை. சரிங்களா? இப்போ நோ டேட்டா கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ லொக்கேஷனை வச்சு, அதாவது நம்முடைய சரௌண்டிங்கில் இந்த செல் நெட்வொர்க் ப்ரொவைடர் டவர் இருக்குது தெரியுமா, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் எனேபிள் த லொக்கேஷன் அப்படின்னு வருது. இப்போ பாருங்கள், என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் பட்டனை எனேபிள் பண்ணணுன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பட்டன் டிஸ்பிளே ஆகிடுச்சா. இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். நான் ஒரு சிட்டியை சர்ச் பண்ணுறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ண பாருங்கள். இந்த இடத்துல நான் இருக்கிறேன். அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இந்த செல் டவர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். செல் டவர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம டேப் பண்ணுவோம். உங்கள் சரௌண்டிங்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறதுனால ஜியோ செல் டவர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், நான் இருக்கிற பகுதிக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது செல் டவர். ஸோ என்னோடய சரௌண்டிங்கில் 1, 2, 3, 4. ஸோ மேப்பில் பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் தெரியும், பட் ரொம்ப தூரமாக தான். என்னுடைய ஃபோன் இந்த செல் டவரில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி ஓப்பன் சிக்னல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அவங்க கிரியேட் பண்ணது தான் இந்த மிட்டியோர் ஸ்பீட் டெஸ்ட் ஃபார் 3G, 4G, 5G. ஸோ இதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள் எந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். லெட்ஸ் கோ. ஓகே. இப்போ ஸ்டார்ட் டெஸ்டிங் எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் டெஸ்டிங் கொடுத்துருங்க. இப்போ ரிசல்ட் வித்தின் செகண்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ டவுன்லோட் ஸ்பீட் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஸ்பீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அப்லோட் ஸ்பீட், ஸோ இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மேப்பும் இப்போ எக்ஸாக்ட் ரிசல்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ முந்தைய அப்ளிகேஷனில் உள்ள ரிசல்ட்டும் இந்த அப்ளிகேஷனில் உள்ள ரிசல்ட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், ஆசம், வெரி குட், ஆசம். அதுக்கப்புறம் டெஸ்ட் மேப்பு. ஸோ ஜியோ, ஏர்டெல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த லொக்கேஷன். அப்புறம் கவரேஜ் மேப்ஸ், அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பச்சை கலர் காட்டுறது. அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள்
ஸ்பீட் டெஸ்ட் பண்ண முடியும். நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். வழக்கமாக நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுவீங்க. அப்படி ப்ரௌசிங் பண்ணும்போது எல்லாமே ப்ரைவசியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி ப்ரைவசியாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறீங்க, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவீங்க, ப்ரௌசிங்கை வந்து இன்காகினிட்டோ மோடாக நீங்கள் மாற்றிடுவீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் ஹிஸ்ட்ரியிலே இருக்காது, உங்களுடைய விஷயங்களை யாரும் ட்ராக்கும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது தேவைதானா? அப்படி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு பிரத்யேகமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை இப்போ நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான அப்ளிகேஷன் சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் குரோமில் தான் இன்காகினிட்டோ மோட பயன்படுத்திருப்பீங்க உங்களுடைய ப்ரைவசிக்காக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஸோ ஸ்னாப் சர்ச் இது முழுக்க முழுக்க உங்களுடைய ப்ரைவசிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளோட ஐ எம் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்கோங்க. அப்படி நீங்கள் எஸ்கேப் ஆக இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதாங்க இந்த ஸ்னாப் சர்ச்சோட மொத்த செட்டப். ஸோ மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வித்தியாசமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆட் புக் மார்க், அதுக்கப்புறம் 4-5 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பொறுமையாக இருந்து இதில் செக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரைவசி தான். யாராலையும் உங்களை ட்ராக் பண்ண முடியாது. சிங்கிள் டேப் ஆன் த பேக் பட்டன் டு ப்ரீவியஸ், ப்ரெஸ் லாங் டு மினிமைஸ் ப்ரௌசர். பாருங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு பேஜ். அதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டன் இருக்குது, என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ப்ரைவசி. எத்தனை டேப் ஓப்பன் இருக்குங்கிறத டாப் ரைட்டில் நீங்கள் பார்க்க முடியும். டெலிட் பண்ணிக்கலாம். இன்னொரு டேப் இருக்கா, இதையும் நம்ம டெலிட் பண்ணலாம், இதையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் இன்ஜினை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இந்த பாட்டம் லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நிறைய ப்ரைவசி ஃப்ரெண்ட்லி இன்ஜின்ஸ்லாம் இருக்குது. இதில் கூகுள் மட்டும் இல்லை, பாக்கி எல்லா சர்ச் இன்ஜினும் இருக்குது. கேள்விப்படாத சர்ச் இன்ஜின் பேர்லாம் இதில் என்னால் பார்க்க முடியுது. ஜென்ரல் சர்ச் இன்ஜின்ஸ், பொதுவான சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ அதுலேயும் ப்ரைவசி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம மேனுவலாக போயிட்டு செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் அன்லாக் மோர் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் முழுமையான விஷயங்களை அனுபவிக்க முடியும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான செட்டிங். இந்த செட்டிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் நிறைய புது அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும் போது சில அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கேட்பாங்க. அப்படி கொடுத்தா மட்டுமே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை முழுமையாக பயன்படுத்த முடியும். அப்படி நீங்கள் கொடுக்கும் போது, அதாவது உங்களுடைய இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ஒரு சில இன்ஃபோவை அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்கீங்க அனுமதி, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, அப்பா இதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு உடனே நீங்கள் பண்ணுவீங்க. ஆமாம், அந்த செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னா, நீங்கள் பயன்படுத்தின அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்துருப்பீங்க. அப்படிங்கும்போது ஜிமெயிலோட இன்ஃபோவை அவங்க முழுமையாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனுமதி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறது எப்படி? இந்த மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்கள், மை அக்கௌண்ட் .google.com போகிறதுக்கப்புறம் இதில் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பேஜஸ் கீழே கொண்டு வாங்க. இதில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வித் அக்கௌண்ட் அக்சஸ்ன்னு இருக்கும். அதுக்கு கீழே மேனேஜ் தேர்ட் பார்ட்டி அக்சஸ் ப்ளூ கலரில் இருக்கும், லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா கடந்த காலங்களில் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஜிமெயில் ஐடியை பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஜிமெயிலோட இன்ஃபோவை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா அப்ளிகேஷனும் இப்படி சேவ் பண்ணும்போது அவங்க பெர்ஃபெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இங்கே செக் பண்ணிக்கோங்க. கடந்த காலங்களில் பயன்படுத்தியிருப்பீங்க, இப்போ அது தேவைப்பட்டிருக்காது. ஸோ அதனால் போயிட்டு இப்படி டேப் பண்ணி இதில் ரிமூவ் அக்சஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த அப்ளிகேஷனுக்கும் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை மறுபடியும் பயன்படுத்தணும்னா மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து அந்த ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஒரு அருமையான ஒரு செட்டிங். நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு ஜிமெயில் ஐடியை வந்து கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் பிற்காலத்தில் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப 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 பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான 3 செட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபட்டாஃபட் கீழே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன பயனுள்ள வீடியோ இருந்தால்
எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுமா அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தள்ளுங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.